அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள். 2/7/2026 வியாழக்கிழமை சுகபிரம்ம ஜெயந்தி. சமீபத்துல தான் நம்முடைய சேனல்ல சுகபிரம்ம மகரிஷியை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அவரை ஏன் நம்ம வழிபாடு செய்யணும், அவரை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நான் அதில் பகிர்ந்திருந்தேன். இருந்தாலும் சில பேர் அதை மிஸ் பண்ணி இருக்கலாம். நாளைய தினம் சுகபிரம்ம மகரிஷி அவதரித்த திருநாள். ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்துல தான் அவர் அவதரித்தார். அதனால மற்ற நாட்கள்ல நம்ம அவரை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, இந்த ஆனி திருவோணத்துல, அதாவது நாளைய தினம் நாம் அவரை நினைத்து அவருக்குரிய ஒரு மந்திரத்தை நம்மால் முடிந்த அளவு உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த சுகபிரம்ம மகரிஷியை வழிபாடு செய்வதன் மூலமாக சுகமான வாழ்க்கை, அனைத்து வளங்களையும் நலங்களையும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, தடைகளை நீக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதே போல படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞான தெளிவை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது அனைத்தும் சேருங்க. அத்தகைய வளங்களை இந்த சுகபிரம்ம மகரிஷி நமக்கு அள்ளி கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துளி களங்கமும் இல்லாத மனம் படைத்தவர் தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. அனைத்தையும் கற்று தேர்ந்தவர். மகாபாரதத்தை இயற்றிய வேத வியாசருக்கு மகனாக பிறந்தார். ஏன்னா வேத வியாசர் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ கன்னிகை வராங்க. அவர் மேல காதல் வயப்பட்ட வேத வியாசர் அவங்களோட ஒன்றாக இருக்கிறார். இருந்தாலும் அவங்க நம்ம திரும்ப தேவலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளியாக மாறி போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அவர்கள் கர்ப்பம் அடைகிறாங்க. கர்ப்பம் அடைந்து ஒரு குழந்தை பிறக்கின்றது. கிளி முகத்தோடு மனித உடலோடு அந்த குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே 12 வயது பாலகனாக தான் உருவம் எடுத்து தான் அவர் பிறக்கிறாரு. அதாவது ஒரு அக்னி குண்டத்தில் ஹோமம் நடத்தும் போது அவர் அவதரிக்கிறார். அவர் தான் சுகபிரம்ம மகரிஷி. சுகா என்றால் சமஸ்கிருதத்தில் கிளி என்று ஒரு பொருள். சுகங்களை வாரி வழங்கக்கூடியவர் தான் சுகபிரம்மர் அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த சுகபிரம்மர் ஞானத்தில் தன்னுடைய தந்தையே மிஞ்சியவர் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு முறை வேதவியாசர் சுகா சுகா அப்படின்னு அழைத்தாராம். அப்போ அங்கே இருந்த மரம், மட்டை, செடி, கொடி எல்லாம் இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இதை பார்த்த சுகபிரம்மருக்கு ஒரே தற்பெருமை. ஆஹா, நான் எல்லாத்துலேயும் இருக்கிறேனா, நான் தான் அனைத்துமாக இருக்கிறேனா அப்படின்னு ஒரு தற்பெருமை. எப்போ அந்த தற்பெருமை அவருக்கு வந்ததோ அந்த நொடி அவர் பெற்ற ஞானம் அனைத்தும் அவரை விட்டு விலகியது. ஸோ ஒருவருக்கு தற்பெருமை என்பது வரக்கூடாது, ஆணவம் அப்படிங்கிறது வரக்கூடாது. திரும்ப அவர் ஞானத்தை எப்படி பெற்றார் அப்படிங்கிறது அது ஒரு கதை. வேதவியாசர் அவரை ஜனகர்கிட்ட அனுப்புறாரு. அவர்கிட்ட போய் நீ திரும்ப நீ உன்னை இழந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஜனகரோட மாளிகைக்கு போறாரு. அங்கே காவலாளி நீங்க யாரு அப்படின்னு நான் எப்படி சொல்றது ஜனகர்கிட்ட அப்படின்னு கேட்டப்போ, சுகபிரம்ம மகரிஷி அவர்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் உள்ள போய் ஜனகர்கிட்ட சொன்னதும், இல்லை அவர் கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அந்த ஒருத்தரை மட்டும் நீ வர சொல்லு அப்படின்னு காவலாளி கிட்ட ஜனகர் சொல்றாரு. காவலாளிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, அங்க ஒருத்தர் தான் நிக்கிறாரு, இவர் என்னவோ நிறைய பேர் கூட வந்திருக்கிறதா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஜனகர் சொன்னதை அப்படியே போய் சுகபிரம்ம மகரிஷி கிட்ட சொல்றாரு. சரி, இப்போ அவர் கொஞ்சம் மாத்தி சுகபிரம்மம் வந்திருக்கிறார் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னும் சொல்றாரு. சுகபிரம்மம் வந்திருக்கிறார் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவரும் போயிட்டு ஜனகர் மகாராஜா கிட்ட அத மாதிரியே சொன்னப்ப, இல்ல இன்னும் அவர் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இல்லாம நீனு சுகபிரம்மத்தை மட்டும் தனியா வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. காவலாளி ஒன்னும் புரியாம திரும்ப சுகபிரம்மர் கிட்ட இத மாதிரி ராஜா இப்படி சொல்றாரு அப்படின்னதும், சரி இப்போ சுகபிரம்மன் வந்திருக்கிறான் அப்படின்னு போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவரும் போய் ஜனகர் மகாராஜா கிட்ட சொல்றாரு. அப்போதான் ஜனகர் சரி உள்ள வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னடா இது, ஆரம்பமே இவ்வளோ அமர்க்களமா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு சுகபிரம்மர் உள்ள போறாரு. அங்க போய் எப்படி நம்ம இழந்த ஞானத்தை இவர்கிட்ட திரும்ப பெறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எதுவுமே பேசல. ஆனாலும் அவருக்கு முன்பு ஜனகர் ஒரு நபரை கூப்பிடுறாரு. அவர் தலை மொட்டை அடிக்கப்பட்டிருந்தது. ஸோ அவர் தலை மேல ஒரு தட்டை வைக்கிறாரு ஜனகர் மகாராஜா. அந்த தட்டுக்கு மேல எண்ணெயை ஊத்துறாரு.
ஸோ அவர் வந்து கொஞ்சம் நடை தடுமாறினாலும் அந்த எண்ணெய் வந்து கீழே சிந்திவிடும். அப்போ அந்த நபர்கிட்ட ஜனகர் என்ன சொல்கிறாருன்னா, நீனு மேலே ரத வீதி கீழே ரத வீதி 2 வீதிகள் வழியாக போயிட்டு வா, போயிட்டு நீ வர வரைக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழக்கூடாது, அப்படி விழுந்துருந்ததுன்னா உன் தலை போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 2 தெருவில் பயங்கர திருவிழா, எங்கே பார்த்தாலும் வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இருந்தாலும் அரசர் சொன்னாரே நம்ம உயிர் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் அவரும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் திரும்பியும் வராரு. ஸோ ராஜா வந்து அதை பார்த்துட்டு சரி நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த நபர் உயிர் பிழைத்தோம் அப்படின்ட்டு ஓடிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு ஒன்று தோன்றியது. ஸோ ஆணவம் தற்பெருமை எதுவும் இல்லாமல் கடவுள் மட்டும்தான் நம்ம போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் தற்பெருமையெல்லாம் நம்ம மனதிற்கு வரவே வராது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ எதுவும் பேசாமலேயே அவர் திரும்ப வந்துடுறாரு. அவருடைய ஞானத்தை அவர் திரும்ப பெறுகிறார். இவர் வந்து சுகபிரம்ம மகரிஷி பல வழிகளில் வந்து தொடர்புடையவராக இருக்கிறாருங்க. பத்மாவதி தாயார் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தை ஆகாசராஜனுக்கு குருவாக இவர் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் பத்மாவதிக்கும் முன்னின்று திருமணத்தை நடத்தியவர் இவர் தான். அதே போல குபேரன் வந்து பெருமாளுக்கு கடன் கொடுக்கும்போது அதற்கு ஜாமீன் தருவதாக தந்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, திருச்சுகனூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இப்போ திருச்சானூர் அப்படின்னு வழங்கப்படுகிறது. குரு பரம்பரை அப்படின்னு நம்ம அழைப்பதுண்டு. அதில் சுகருக்கு சிறப்பான இடம் உண்டுங்க. அது யாரிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சதாசிவன், ஸ்ரீமன் நாராயணன், சதுர்முக பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகபிரம்மம், கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர், அதுக்கப்புறம் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அப்படின்னு வருகிறது. தினம்தோறுமே நம்ம தூங்கி எழுந்ததும் இந்த குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய இவர்களை நினைத்து ஒரு நிமிடம் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அனைத்து தேவதைகளையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்று நாம் படிக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரும் சுகபிரம்ம மகரிஷி தான். ஸோ இந்த சுகபிரம்ம மகரிஷியை நம்ம ஒவ்வொரு மாதம் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுதும் நம்ம அவரை வழிபாடு செய்யலாம். அவருடைய படமோ சிலையோ நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது கூட தவறு கிடையாது, நம்ம வாங்கி வைக்கலாம். அதே போல் சென்னையில் டி நகரில் இவருக்கு ஒரு ஆசிரமம் இருக்குது. அதே போல் மத்திய கைலாஷ் கோவிலில் வந்து இவருக்கு தனி சந்நிதியும் இருக்கின்றதுங்க. நாளைய தினம் நீங்கள் சுகபிரம்ம மகரிஷியை நினைத்து ஒரு நிமிடமாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திரம், ஓம் சுகபிரம்ம தேவாய நமக, ஓம் சுகபிரம்ம தேவாய நமக, ஓம் சுகபிரம்ம தேவாய நமக அப்படிங்கிறத நம்ம உச்சரித்தாலே போதுங்க. இத்தனை முறை அத்தனை முறை அப்படிங்கிறது கணக்கெல்லாம் கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்ச வரை இதை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த மாதிரியான சிறப்பான தகவல்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.